ஒரு ஊரில் ஒரு பணக்காரன் வாழ்ந்துட்டு வந்தான். அந்த ஆளுக்கு வந்து ஜோடி காக்காய் பார்த்தா அதிர்ஷ்டம் அப்படின்னு சொல்லி போட்டு யாரோ சொல்லிக்கிறாங்க. உடனே அவன் தன்னுடைய வேலையாள்கிட்ட இந்த மாதிரி ஜோடி காக்காய் பார்த்தீங்கன்னா என்கிட்ட சொல்லு, அது ரொம்ப அதிர்ஷ்டமாமா அப்படின்னு சொல்லி போட்டு சொல்கிறாரு. அதே மாதிரி அதுக்கு உண்டான தருணத்துக்காக காத்துட்ருக்கிறான். யார்? அந்த பணக்காரனுடைய வேலைக்காரன். ஒரு நாள் வந்து ஜோடி காக்கா வந்து மாடி மேலே உட்காந்துருக்குது. ஐயா இங்கே வாங்க, ஜோடி காக்கா உட்காந்துட்டுருக்கு அப்படின்னு சொல்லி போட்டு காலங்காத்தால் ஓடி போய் அந்த பணக்காரனை எழுப்புறான். எழுப்பி வந்து பார்க்கறக்குள்ள ஒரு காக்கா பறந்து போச்சு, ஒரு காக்கா உட்காந்துருக்குது. இவனுக்கு சரியான கோபம் வந்துச்சு. ஓஞ்சி பலாருன்னு ஒரு அப்பு விட்டான். யாரையா? அந்த வேலைக்காரனை. ஒரு அப்பு இல்லை, கூட சேர்ந்து 2 அப்பு விட்டான். விட்டதுக்கப்புறம் அவன் ஒரு மாதிரி இருந்துட்டுருக்கிறான். ஏன்டா ஜோடி காக்காய் காட்டுச்சோன்னா ஒத்த காக்கா காட்டிக்கிறா, இதப்புறம் அதிர்ஷ்டமாகு அப்படின்னு சொல்லி கேட்டங்காட்டி, ஒன்றும் இல்லைங்க, இன்னைக்கு காலையில் வந்து பார்த்தேன், ஜோடி காக்கா உட்காந்துருந்து அந்த ஜோடி காக்கா பார்த்துட்டு வந்து உங்களுக்கு காட்டணும் பாருங்க, காட்டுனதுக்கு எனக்கு பரிசு கிடச்சிச்சலங்க. என்னடா கிடச்சா? அதான் நீங்கள் 2 அப்போ அப்படிங்களா, அதான் பரிசு அப்படின்னு சொல்லி அவன் சோகமாக சொன்னானே. அப்போ தான் அந்த பணக்காரனுக்கு புரியுது, ஜோடி காக்கா பார்த்ததுக்கு அவனுக்கே 2 அப்பு கிடச்சினா நாம் பார்த்து நமக்கு என்ன கிடைக்கி அப்படின்னு சொல்லி போட்டு தன்னுடைய தப்பை உணர்ந்து அந்த வேலைக்காரங்கிட்ட மன்னிப்பு கேட்டானே. இப்போ அந்த கதை மூலயமா தெரிஞ்சிக்க வேண்டிய விஷயம் என்னென்னா, எப்போவுமே அறிவுக்கு அப்பாற்பட்ட விஷயங்களை தேவையில்லாமல் நினச்சி செஞ்சு பார்க்கணும். அப்படிங்கிறத விட்டு போட்டு அறிவுக்கு உண்டான விஷயங்களை மட்டுமே செஞ்சால் அது நமக்கும் நல்லது, கூட இருக்கிறவங்களுக்கும் நல்லது அப்படிங்கிறத நல்லா தெரிஞ்சுக்கணும். கதையேற்ற உள்ளங்களுக்கு மிக்க நன்றி.